இப்போ நம்ம வந்து இந்த பூரி ஜெகநாதர் யாத்திரை போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ பார்க்குறீங்கள இதான் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ அதாவது ஸ்ரீ ருசோ. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வரோம். இந்த பாருங்களே, நம்ம காரைக்குடி நம்ம தமிழ்நாட்டிலலாம் உள்ள ஆட்டோ எல்லாமே எப்படி எலக்ட்ரிக்கில் போகுதுன்னு சொன்னாங்க. எலக்ட்ரிக்கில் தானே போகுது, எலக்ட்ரிக்கில் தானே போகுது. இப்போ பாருங்கள், இந்த வண்டியெல்லாம் எலக்ட்ரிக்கில் போகுதா. ஜெகநாதர் கோயில் அங்கே பாருங்கள், அந்த வீட்டில் எப்படி இருக்குது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் எல்லாமே இங்கே பாருங்கள், ஆட்டோ உள்ளத்தில் பக்கத்தில் வருது. நம்ம மாதிரி ஆட்டோவும் போகுது. இங்கெல்லாம் பாருங்கள், வட இந்தியாவில் இந்த மாதிரி பரவும் வட இந்தியா கிடையாது. பூரி ஜெகநாதர் இல்லை. ஒடிசாவில் எப்படி ஆட்டோலாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், அழகழகாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி இதில் போய்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கில் கோவிலுக்குள்ளே இந்த லாஞ்சிலேருந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நகர்ந்து போயிட்டுருக்கோம். அப்போ தான் இந்த ஆட்டோ வருது, உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டுருக்கீங்க பாருங்கள். இது நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு ஆட்டோ வருது, பின்னாடி எப்படி வருதுங்க பாருங்கள். எப்படி எல்லாம் அழகாக போயிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் நம்ம கோவிலுக்கு இன்னும் வந்துட்டோம், பக்கத்துலேயே போய்கிட்டு இருக்கோம் ஆட்டோவில். அதனால தான் உங்களுக்கு இந்த சுவாரஸ்யம் வருது. ஜெய் ஜெய் ஜெகநாத்ஜி சுவாமிக்கு ஜெய் சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாரும். அதுக்கு தான் போகிறோம், பார்க்க முடியாது. பாருங்க, இதெல்லாம் லைவாக போகிறீங்க. சைக்கிளில் அழுத்த ரிக்ஷாவையும் பார்க்குறோம். இதை பாருங்க, போலீஸில் எப்படி இருக்கிறாங்க பீட்ஸில். இந்த மாதிரி பீட்ஸ்லாம் அப்படி போகுது. இந்த மாதிரி ரோடை எப்படி பார்க்குற பாருங்க. இந்த அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்ஸில் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு நிறையாவே இருக்குது, அழகாக இருக்குது. எப்படியே பாருங்கள், பொடியெல்லாம் பார்த்து வெறும் நம்ம லைவாக எப்பயுமே நான் பேசுவேன். இப்போ பாருங்கள், முனிசிபல் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படியே ஒடிசா இந்த ரோட்டுக்கு தான் பார்க்கலாம். அந்த ரோட்டுக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி அசைவம் சாப்பிடாம நல்லா வெஜிடேரியன் ஃபுட்ஸாக நல்லா சாப்பிடுங்க. பழம் அதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உடம்பையும் மனசையும் தியானம் பண்ணி நல்லா வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது எல்லாம் சிறப்பாக அமையும். இப்போ பாருங்கள், இந்த யாத்திரைக்கு தான் போயிட்டுருக்காங்க. இந்த 1 கிலோமீட்டரில் எப்படி ஒரு அற்புதமாக இருக்குது. ஜெய் ஜெய் ஜெகநாத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா காற்று எதிர்த்து கடற்கரை பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பல அற்புதத்தை நாம் கேள்வி தான் பண்ணுறோம். இப்போ தான் பாருங்கள், முதல் போகிறோம். இங்கே ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. இந்த பொங்கல் அன்றைக்கி நாங்கள் வந்துருக்கோம். மொபைல் ஷூ ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க பக்கத்தில். இதான் பாருங்களேன், ஷூ ஸ்டாண்ட்ஸ் இப்படின்னு வந்துட்டோம். ஜெகநாத் கோயிலுக்கு வந்துட்டோம். எவ்வளோ யாத்திரிகள் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ரிக்ஷாவில் போயிட்டுருக்காங்க. அப்படி அழகாக இங்கே ஒரு அழகாக இருக்குது. நான் தொடர்ந்து இதெல்லாம் எடிட் பண்ணாமையே ஃபுல்லாகவே போடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இதுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், லாட்ஜெலாம் இருக்குது. இப்படி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ மக்கள்கள்லாம் எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆட்டோ அதெல்லாம் பார்த்தோம். அந்த மக்கள்லாம் யாத்திரைக்கு போயிட்டு கூட்டம் நிறையா வரும்னு சொன்னாங்க. நிறையா பேர் போய்கிட்டு இருக்கோம். கூட்டமாகவே இருக்குது. நாங்கள் முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, அதை பார்க்குறோம். நம்மளை மாதிரி ஒரு ரிக்ஷாஸ்லாம் இங்கே போகுது. இங்கே பாருங்க, நம்ம இதில் இந்த அழுத்துற ரிக்ஷாவை ஓச்சு விட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எப்படி அழகாக அழுத்துற ரிக்ஷாவில் போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு கம்மியாக இந்த பாருங்க. எப்படி டேப்பை கூட கழட்டாமல் டாப்பாக போகிறாங்க பாருங்கள் ஒடிசாவில். ஓகே, நாங்கள் இறங்கணும். இந்த பாருங்கள், எப்படி பக்கத்தில் காமிக்கிறேன். எப்படி கோபுரம் தெரியுது. அந்த உச்சியெல்லாம் இப்போ பக்கத்துலேயே வந்துட்டு ஆட்டோவில் வந்தது. அப்படியே மக்கள் எல்லாம் கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் இன்னும் பொருளுக்குள்ள இருக்கிற தூரத்தில் போகலை. இன்னும் இந்த மாதிரி தான் கோயிலுக்கு போகிறோம். இங்கே மொபைலில் வச்சுட்டு போகணும்னு சொன்னதுனால இங்கேருந்து காமிக்க. இப்போ பாருங்கள், எப்படி அழகாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட அற்புதம் அப்புறமா ஒரு வீடியோ பக்கத்தில் நின்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கூட்டம்லாம் அதிகமாக இருக்குது, அதனால தான் எங்களால் எதுவும் சொல்ல முடியலை. இப்போ அந்த கோபுரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் 2-3 கோபுரம் தெரியுது. இதோட அந்த உள்ள அப்புறமா பார்ப்போம். நிறைய கூட்டம் போகுது. நான் கூட கொஞ்சம் தான் கூட்டம் இருக்கும், கூட்டம் நிறையாவே இருக்குது. பாருங்களேன், மொபைலில் இப்போ வந்து
இப்போ பாருங்க நம்ம வந்து இங்கே இப்படியே வரோம். இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் ஆஃபீஸ் பூரி இது பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்து இறங்கணும். இப்போ ஆட்டோவில் வந்து ஒரு பாட்டாக நான் போட்டுக்கிட்டே வரேன். இப்போ வீடியோ இங்கே வந்து நானே எடுத்து நானே ஸ்பீக் பண்ணதுனால சரியாக எடுக்க முடியல. இந்த மாதிரி ஷூ வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மேலே அப்படியே பாருங்கள். அப்படியே பறவைகள்லாம் பறந்துட்டு போகாதுன்னு சொன்னாங்க. பறந்துட்டு போகுது பக்கத்தில் எப்படி பக்கத்தில் போகுது பாருங்க. அந்த கோபுரத்து மேலே தான் நம்ம பறவை பறந்து போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே பறக்கிற பறவை வந்து இந்த கோபுரத்து மேலே பறக்காது அதை உச்சிக்க போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏரோப்ளேன்லாம் பறக்காது அப்படின்னு தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே இப்படியே வந்துட்டோம். இந்த பாருங்களேன் அங்கேருந்து அப்படியே அழகாக தெரியுது நம்மளுக்கு. இங்கே பாருங்க இந்த நம்ம ஆட்டோ சொன்ன பார்த்தீங்களா, ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷா. இந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து இந்த மாதிரி அழுத்தற ரிக்ஷா தான் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு வேனில் தான் நாங்கள் இந்த லாட்ஜிலேருந்து வந்து இறங்கணும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறத விட ஜெகநாதர் கோயிலை போய் பார்ப்போம். இருக்கட்டும் இந்த மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்குறோம். அவர் அந்த ஜெகநாதரை பற்றி தான் கொடுக்குறாங்க. என்ன பாருங்களேன் எப்படி இந்த ஜெகநாதரை பற்றி தான் அவர் கொடுத்துட்டு போகிறாரு. ஜெகநாதர் பற்றி தான் அவர் ஒரு இதை கொடுத்தாரு. நான் என்னென்னா வீடியோ கொடுக்கறதுனால பார்க்கல, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க முன்னாடி இருந்து அவர் கொடுத்தாரு. இதை பாஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை பாருங்க ஜெகநாதரை பற்றியே தான் இங்கே எல்லாமே சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு கோபமெல்லாம் நம்ம படிச்சிருந்தாலும் இதோட அற்புதங்கள்லாம் அதிகம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்படி நம்ம பார்க்குறதே ஒரு அற்புதம். பாருங்க 1 2 3 4 5 6 7 கோபுரம், 8வது கோபுரம் அங்கே மூலஸ்தானத்தில் தெரிகிறது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க கண்கூடாக இருக்கணும், லைவாக பார்க்க கண்கூடாக கொடுத்து வச்சுருக்கணும். ஜெய் ஜெய் ஜெகநாத் என்று நான் கூறி ஜெகநாதரை நம்ம பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகின்றதாக நம்ம பார்க்குறோம். எவ்வளோ விஷயங்கள் இதை பற்றி நிறையா இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. கோபுர தரிசனம் புண்ணியம் என்று நம்ம தென்னிந்தியாவில் அதாவது ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி ஊரில் பார்க்குறது ரொம்ப விசேஷம் என்று நாம் படிச்சிருக்கோம். அதனால் இந்த கோபுரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இந்த செஷனை இதோட விடைபெற்றிருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் நல்லா கிடைச்சா இந்த ஜெகநாத் தொடர்ந்து நான் போடுறேன். பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்க நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறேன் பாருங்க. ஜெகநாத் போட்டால் கொடுத்துட்டு போனாங்கல்ல, இப்படியே கொடுத்துட்டு போனாங்க. அதை தான் இது பண்ணுறாங்க. பாருங்க இது வந்து இந்த டிவி ஒரு டிவி சேனலில் அவங்க ஒவ்வொருத்தருக்காக பக்தர்கள் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா ஜெகநாதரோட உருவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், பார்க்கல. அதை பைக்கில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இப்படி தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஓகே, அப்புறம் இந்த வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல பார்த்துட்டோம். கொடியெல்லாம் பார்க்குறீங்களா, இந்த டைரெக்ஷனில் இருந்து தமிழாக பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன் இந்த கோவில்களை வந்துட்டிங்கன்னா இந்த ஷூ ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்ட்ஸு, லயன்லாம் இப்படியே இந்த சைடு வந்தால் கொடுக்குறாங்களா. இதில் ஒருவங்க பார்க்குறீங்களா இந்த சுற்றுப்புறத்தில் இப்படி அழகாக இருக்குது. நம்ம எல்லாமே இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு போதிய நேரம் இல்லாததுனால சொல்ல முடியல. இப்படி இருந்தே நம்ம இந்த இதில் வணிகங்களை இங்கே பார்த்து ஒரு சோதனை சக்கரம் இருக்குது. அதை நம்ம தெளிவாக போய் பார்க்கணும். இங்கே பாருங்கள் இப்படி அழகாக கொடியெல்லாம் இது பண்ணி சோதனை சக்கரத்தோடு இருக்குது. உள்ளே போகும்போது எல்லாருமே ஜெகநாத் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை ஒரு நல்ல உள்ளத்தோடு சேவிக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து ஜெகநாதன் பரிவாரங்கள் வந்து நிறையவே இருக்குது. அந்த பாயிண்ட்டையும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். அதை போய் உள்ளுக்குள்ளே சரியாக பண்ணா டைமில் அந்த பரிவாரங்களை செலுத்தலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் உள் சன்னதியில் இருக்குது. இந்த வாசலையே நம்ம பார்த்தோம். நரசிம்மர் வந்து இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கூட குரங்குகள்லாம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இது சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ஸ்லோகத்தோடு நம்ம டெம்பரேச்சரை சொல்லலாம். இன்னும் ஒரு மற்றும் வீடியோவோட நம்ம சந்திப்போம். Sri Balaji Bhakti. Click bell button, subscribe, like and share.